செக் மோசடி வழக்கில் தயாரிப்பாளருக்கு 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. காசோலை மோசடி வழக்கில் திரைப்பட தயாரிப்பாளர் ஜே சதீஷ்குமாருக்கு 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், இந்த வழக்கின் முழு விவரங்கள் என்ன? குற்றம் கடிதல், தரமணி, தங்க மீன்கள் உள்ளிட்ட படங்களுடைய தயாரிப்பாளர் தான் ஜே சதீஷ்குமார். இவர் கடந்த 2017ஆம் ஆண்டு சினிமா பைனான்சியரான ககன் போத்ராவிடம் சுமார் 2.6 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருந்தார். இதை அந்த கடன் தொகையை திருப்பி செலுத்துவதற்காக சில காசோலைகளை ககன் போத்ராவிடம் கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த வழங்கிய காசோலைகள் அந்த வங்கி கணக்குல பணம் இல்லை என்று திரும்பி வந்தது. இதையடுத்துதான் தயாரிப்பாளர் ஜே சதீஷ்குமார் மீது பைனான்சியர் ககன் போத்ரா காசோலை மோசடி வழக்கு சென்னை ஜார்ஜ் டவுன் 4வது விரைவு நீதிமன்றத்துல அந்த வழக்கை தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரணை கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வந்தது. இந்த நிலையில தான் இந்த வழக்குல தீர்ப்பளித்திருக்கக்கூடிய நீதிபதி சந்திரபிரபா அந்த வழக்குல தயாரிப்பாளர் சதீஷ்குமாருக்கு 6 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறார். மேலும் அந்த கடன் தொகையை வட்டியுடன் அந்த சினிமா பைனான்சியர் திருப்பி செலுத்த வேண்டும் எனவும் நீதிபதி தனது உத்தரவுல குறிப்பிட்டிருக்கிறார். ரமேஷ்குமார், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.